சின்ன கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வசிச்சு வந்தது. அவங்க பாட்டிட்ட எப்பவுமே அவங்களோட பேரை வாழைப்பூ வடை கேட்டு அடம்பிடிப்பாங்க. பாட்டிமா இப்பெல்லாம் வாழைப்பூ வடையே செஞ்சு தரதில்ல. என்ன பாட்டிமா வாரத்துல ஒரு தடவையா செஞ்சு தருவீங்க, இப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன பாட்டிமா? என்னடா கண்ணா, பாட்டி போய் மறப்பேனா? உனக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வடையை மட்டும் நீ வந்ததுமே சூடா போட்டு கொடுக்கலான்னு நினைச்சேன். கொஞ்சம் பொறு உட்காரு, பாட்டி உனக்கு வடையை சூடா போட்டு தரேன் என்ன? அவங்க பாட்டியும் அவனுக்கு சுட சுட அந்த வாழைப்பூ வடைய போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ராத்திரியில சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ரொம்ப ருசியா இருந்தது. பாட்டி வாழைப்பூ வடை ரொம்பவே அருமையா இருக்கு பாட்டி. இந்த வடை எப்படிதான் செய்றீங்களோ உங்க கைப்பக்குவம் யாருக்குமே வராது. எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? கண்ணா, உன்னைய அப்பா உள்ள கூப்பிடுறாரு, நீ உள்ள போய் உட்காந்து சாப்பிடு. நான் பாட்டிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் என்ன? இதோ பாருங்க, இப்படி வாரத்துக்கு ஒரு நாள் அவனுக்கு வாழைப்பூ வடை போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன காசு எவ்வளோ ஆகிறது? அவன் சின்ன பையன் கேட்க தான் செய்வான். நீங்க போட்டு கொடுத்துருவீங்களா? ஆமா, எல்லாமே ஓசியில வருதுல்ல, அதனால ஈஸியா எடுத்து போட்டு கொடுத்துருவீங்க. உங்க பையன்கிட்ட காசு கணக்காட்டுறது யாரு, நீங்களா நானா? எப்ப பார்த்தாலும் இப்படியே உட்காந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலை கிளம்பி போகலாம்ல. இந்த வயசான காலத்துல உட்காந்து எங்களை தான் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிற? வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அதில் என்ன தப்பு இருக்கு? அவன் ஒன்றும் சத்தான பொருளை தானே சாப்பிட்றான், சத்து இல்லாத பொருளை சாப்பிடலையே. வாழைப்பூ வடையெல்லாம் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. நல்ல பொருளை தானம்மா சாப்பிட்றான். அப்புறம் என்ன இதில் தப்பு இருக்கு? குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது கண்ணு. அவங்க மருமகளுக்கு சுத்தமா அவங்க மாமியாரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அந்த நேரம் பார்த்து அவளோட கணவனும் அந்த இடத்துக்கு வந்தாரு. இதோ பாருங்க, உங்க அம்மா பண்றது எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி வாழைப்பூ வடையை போட்டு போட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க கொடுத்துட்றாங்க. என்ன செலவுலாம் என்னங்க ஆச்சு? உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. வீட்லயே உட்காந்துருக்காங்கல்ல சம்பாதிக்காம, அதனால அவங்களுக்குலாம் அப்படிதான் இருக்கும். இங்க பாரு, அம்மா என்னைக்கா ஒரு நாள் வாரத்துல போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க பேரனுக்காக ஆசையா செஞ்சு கொடுக்குறாங்க. நீ தான் ஒண்ணு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. அவங்களால செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, பேசாட்டு வாய் அடக்கிட்டு இரு. நான் என்னைக்காவது குழந்தைங்க சாப்பிட்றதுல கணக்கு பார்த்துருக்கேனா? ஐயோ சாமி, உங்க அம்மாவை பத்தி நான் எந்த ஒரு குறையும் சொல்லலப்பா. உங்க அம்மாவை குறை சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். நான் எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி அடிக்கடி மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் காலையிலயும் இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டு இருந்தது. என்னடி இப்ப சொல்ற? 500 ரூபா தான் என்னால கொடுக்க முடியும். இதுக்கு மேல என்னால எப்படி கொடுக்க முடியும்? வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வாங்கி போட்டுறேன் மாசம் மாசம். அதுக்கு மேலே 500 ரூபா கொடுக்குறேன். அது உனக்கு பத்தாதா? தினமும் தானே 500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பத்தாம போகும்? இங்க வீட்டுல செலவெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால நான் கேட்க தான் செய்வேன். 500 ரூபால பத்தாது. தினமும் 1000 ரூபா கொடுத்துட்டு போங்க. அப்பதான் அந்த சாப்பாட்டுக்கே பத்துன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீ வந்ததுலேருந்து அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற? தயவு செஞ்சு சண்டை போடாம கிளம்பு வேலையை பார்த்துட்டு. அவ தான் புரிஞ்சுக்காம சண்டை போடுறானா? நீயும்மா ஏதோ அவ சின்ன வயசுக்காரி, அப்படித்தான் சண்டை போடுவா. நீயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க வேண்டியதானே? பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் பணிஞ்சுதான்ப்பா போகணும். அதை விட்டுட்டு அவ கூட இப்படி சண்டை போடலாமா? நீ வேலை கிளம்பு. என்ன இருந்தாலும் உன் மருமகளை நீ விட்டு கொடுக்க மாட்ட. ஆனா அவ தான் புரிஞ்சுக்காம எதா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருப்பா பார்த்துக்க. சரி, நான் வேலை கிளம்புறேன். ஆகாஷ், ஆகாஷ், அம்மா உனக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிறேன். வா வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவா. வாப்பா. ஐ அம்மா, எனக்கு பிடிச்ச பிரியாணி சூப்பரா இருக்குமா. இன்னும் ருசியா இருக்குது. அம்மானா அம்மா தான் எப்பவும் எனக்கு பிடிச்ச சாதத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க. சூப்பரா இருக்குமா. ஏமா ரேகா, எனக்கும் சாப்பாடு போடுறியா? ரொம்ப பசிக்குது. ஆகாஷ் சாப்பிட்றத பார்த்தா எனக்கும் சாப்பிடணும் போல தோணிருச்சு. சரிம்மா, நீ செஞ்ச பிரியாணி என்ன கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்ன? ஏமா ரேகா, என்னம்மா இது பழைய சாதத்தை கொடுக்குற? ஆகாஷ் பிரியாணி சாப்பிட்றானே, இன்னைக்கு வீட்டில் பிரியாணி தானே சமைச்சிருக்கிற. எனக்கு அந்த பிரியாணியில் கொஞ்சத்தை போட்டு கொடுமா. எனக்கு பழைய சாதம் காலையில் வேண்டாம், சளி பிடிச்சிக்கும். போக்கண்ணு, பிரியாணி எடுத்துட்டு வா. இதை பாருங்க, ஆகாஷ்க்கு எனக்கு என் புருஷனுக்கு மட்டும்தான் நான் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்குலாம் நான் செய்யலை. எப்பவும் போல் உங்களுக்குலாம் பழைய சாதம் தான். வீட்டில் தானேங்க இருக்கிறீங்க. என்ன சாப்பிட்டா என்ன உங்களுக்கு? வீட்டில் இருக்கும் போது கூட அதை திங்கணும் இதை திங்கணும்னு உங்கள் நாக்கு அடங்குதான் பாரு. தினமும் ஓசியிலே தானே திங்கிறீங்க. இந்த கஞ்சி சொத்தை குடிங்க, அப்போவாச்சும் உங்களுக்குலாம் புத்தி வருமா பார்ப்போம். தினமும் உட்காந்துட்டு நல்லா வள்ளு வதக்குன்னு திங்கிறது. இங்கே காசுக்கு நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. அம்மா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி பாவம் இல்லையா? பாட்டி பிரியாணி ஆசையா கேட்குறாங்க, கொடுக்காம இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க பாவம்ல. சும்மாறா, இந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இது வீட்டிலே உட்காந்து திங்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏதா போய் வேலை பார்க்கலாம்ல. வேலை பார்த்து 10 கொண்டு வந்து சாப்பிட்டா அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். இப்படி உட்காந்து வீட்டிலே உட்காந்து தின்னா எப்படி புண்ணியம் கிடைக்கும்? இந்தடா, இந்த தட்டை அந்த கிளவி மூஞ்சில விட்டேரி. இதை எடுத்துட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரட்டும். வெளியே போய் பிச்சை எடுத்து திங்கட்டும். அப்போதான் பசினா என்ன தெரியும், காசுனா என்ன தெரியும். இந்த கிளவியை பிச்சை எடுத்துட்டு வர சொல்லு. போ, இந்த தட்டு. ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுற? என்னால் உனக்கு சிரமம் வேணாம், நானே வெளியே ஏறிக்கிறேன். என்னால் தான் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா நான் தாராளமாக வெளியே போய்க்கிறேன்.
ஆகாஷ் நல்லா இருப்பா, நல்லா உடம்ப பாத்துக்க, நான் போயிட்டு வரேன் பாட்டி. அம்மா பாட்டியை கூப்பிடுமா, பாட்டி போறாங்க பாரு, பாவம்மா, பாட்டியை கூப்பிடு. அவங்க அம்மா வேகமா போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அவனையும் வெளியே விடல. அம்மா என்னையாச்சும் விடுமா, நானாச்சும் பாட்டியை போய் கூப்பிடுறேன், பாட்டி பாவம்மா போறாங்க. இத பாரு ஆகாஷ், இந்த விஷயம் எதுவுமே உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? அவனும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தான். அவங்க பாட்டி எங்க போனாங்கன்னு சுத்தமா தெரியல. அப்பதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டது. யாராச்சும் கதவு தருங்க, எவ்வளவு எல்லாம் தட்டிட்டே இருக்குது, சீக்கிரம் வா ஆகாஷ். என்னம்மா எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? ஆமா அம்மா எங்க? அம்மா தான் எப்பவுமே முதல்ல வந்து கதவு திறப்பாங்க, இன்னைக்கு அம்மா எங்க போனாங்க? அம்மா அம்மா. எனக்கு அது ஏன் கேக்குறீங்க? உங்க அம்மா என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சாப்பிடுங்கன்னு சொன்னேங்க. பிரியாணி போட்டு கொடுத்ததுக்கு எனக்கு இந்த பிரியாணி எல்லாம் வேணாம், நல்ல சாப்பாடை கொண்டு வா, நீ செஞ்சது பிரியாணியா, அந்த மாதிரிலாம் கேவலமா என்னை பேசிட்டாங்க தெரியுமா? அப்படி பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட சாப்பிட முடியாதுன்னு நான் என்னங்க பண்ண முடியும்? எவ்வளவோ கூட்டு பார்த்துட்டேன். அப்பா அம்மா சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய். அம்மா பாட்டியை ரொம்ப தரக்குறைவா பேசி வெளியே அனுப்புனாங்க, ரொம்ப அசிங்கமா பாட்டியை பேசிட்டாங்க. பாட்டி பாவம் எவ்வளவோ பொறுமையா பேசுனாங்க, அவங்களால அதுக்கு மேல தாங்கிக்க முடியல, அதுதான்ப்பா வெளியே போயிட்டாங்க. பாட்டியை போய் கண்டுபிடிக்கலாம் வாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. காலையில போனவங்க இன்ன வரைக்கும் காணோம். உனக்கு என்ன தைரியம் தான் எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருப்ப? எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உனக்கு அப்புறம் இருக்குது, உன்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் பார்த்துக்க. என்ன தைரியம்? எங்க அம்மா எங்க போனாங்க தெரியலையேச்சே, உன்னை நம்பி எங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. நான் போய் முதல் எங்க அம்மாவை பாக்குறேன். ஆனா அவங்க அம்மா எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பா பாட்டி எங்க தேடியும் கிடைக்கல, எங்கதான் போனாங்கன்னு தெரியலப்பா, ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டிக்கு இதான் ஆயிருக்குமோன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நம்ம இன்னைக்கு நாளைக்குள்ள பாட்டியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு தொலைவி பார்ப்போம், சரியா? அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டியை தொலைவி பார்த்தாங்க. ஆனா அந்த பாட்டி எங்கேயுமே கிடைக்கல. என்ன உங்க அருமை பாட்டி உங்க அருமை அம்மாவும் கிடைச்சிட்டாங்களா, இல்ல கிடைச்சிருக்க மாட்டாங்களா? நல்ல வேலையா போச்சு, கடவுளே கிடைச்சிருக்கவே கூடாதுன்னு நான் நினைச்சு வேண்டிட்டே இருந்தேன். அந்த கிழவி அப்படியே போய் தொலைக்கிட்டோம், அப்பதான் நான் நிம்மதியா வாழ முடியும். தினமும் ஒருத்தருக்கு சேர்த்து சமைக்கிறதுக்கு கை தான் வலிக்குது எனக்கு. விடுங்க, தட்டு கொடுத்து விட்டுருக்கேன், அந்த கிழவியை கண்டிப்பா சாப்பிட்டு வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா இங்க பாத்தியா தட்டு, உனக்கும் ஒரு தட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேம்மா. அப்புறம் பிற்காலத்துல உனக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக நான் இப்பவே வாங்கி வச்சுட்டேன். நீ பாட்டியை போய் விரட்டி விட்டல, அதே மாதிரி கடைசி காலத்துல என்னோட பொண்டாட்டியை வந்து உன்னைய விரட்டி விடுவாள், அதுக்காக தான் இந்த தட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். பத்திரமா அலமாரில கமுத்தி வை, நான் அன்னைக்கு எடுத்து தரேன் உனக்கு. அப்படி சொன்னதுமே அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. அப்பதான் அவளுக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு. அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த பையனை சாப்பிட வைக்கலாம்னு நினைச்சாரு. உங்க கடையில என்ன சாப்பிட இருக்குன்னு சொல்லுங்க, என் பையனுக்கு நான் வாங்கி கொடுக்கணும். ஐயோ என்னங்க இது, கடை எடுக்கிற நேரம் பார்த்து வந்திருக்கிறீங்க, கடையில இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, வடை மட்டும் தான் இருக்குது, வேணா வடை சாப்பிட்றீங்களா? அதுவும் ஸ்பெஷலான வடை, வாழைப்பூ வடை, இப்போதான் நம்ம கடையில போட ஆரம்பிச்சிருக்கோம், சாப்பிட்டு பார்க்குறீங்களா? அப்பா எனக்கு அந்த வாழைப்பூ வடை தான் வேணும், எனக்கு அந்த வாழைப்பூ வடையை வாங்கி கொடுங்கப்பா. அந்த பையனும் அந்த வடையை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு இருந்தான். அப்பா இந்த வடையை பார்க்குறப்ப எனக்கு பாட்டி ஞாபகம் தான் வருது. தினமும் வாரத்தில் ஒரு நாள் அதாச்சும் எனக்கு இந்த வாழைப்பூ வடையை பாட்டி போட்டு கொடுத்துருவாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ வடையை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். அட இந்த வாழைப்பூ வடையை யாருங்க பண்ணா? அவங்க பேர் என்ன சொல்லுங்க? இந்த வாழைப்பூ வடையை யாரு போட்டான்னு முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். அட ஏன்பா பதற, இந்த வாழைப்பூ வடையை ஒரு பாட்டி தான் போட்டாங்க, அவங்க இப்போதான் கடையில் சேர்ந்துருக்குறாங்க, ரொம்ப அருமையாக வாழைப்பூ வடை போடுறாங்க, எல்லாருமே பாராட்டிட்டு போகிறாங்க. அந்த பாட்டியை கூப்பிட்றேன், இங்கே தான் இருக்கிறாங்க. பாட்டிமா பாட்டிமா கொஞ்சம் வரீங்களா? இதோ இந்த பாட்டி தான் வாழைப்பூ வடை போடுவாங்க, சூப்பராக இருக்குல்ல, அதை தான் நானும் சொன்னேன் எல்லாத்துக்கிட்டையும். ஆகாஷோட பாட்டி போடுற வடை சுவையும் இந்த சுவையும் ஒரே மாதிரி இருந்தனால ஆகாஷ்க்கு சந்தேகம் வந்தது. அவனும் உடனடியாக கூப்பிட்டனால பாட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்க வந்தது ஆகாஷோட பாட்டி. அம்மா என்னம்மா உன எங்கெல்லாம் தேடுறது, இங்க வந்து கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க, ஏமா எனக்காக பார்க்க மாட்டியா? அவ சொன்னங்கிறதுக்காக வெளியே போயிட்டேன், நான் உன் மகன் உன் பேரெல்லாம் இருக்கான்லம்மா, அவங்கள கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு நீ வெளியே வந்திருக்கணும்ல. இல்லைப்பா, என்னால் உங்கள் 2 பேத்துக்கு தான் தேவையில்லாத சண்டை வருது, அதனால தான் நானே வெளியேறிக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் முக்கியம். உன் பொண்டாட்டியோட வார்த்தை நாளைக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது, அவள் பேசுறது எதுவும் என்னால் கேட்க முடியல, அதனால தான் நானே புறப்பட்டு வந்துட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, நான் இங்கேயே ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிறேன், நீ கிளம்புப்பா. பாட்டிம்மா நீங்கள் மட்டும் எங்கள் கூட வரலன்னு வச்சுக்கோங்க, நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட, எனக்காக வாங்க பாட்டிம்மா. அவனை அவங்க பாட்டியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனதுமே அவங்க மனைவி திரும்பவும் திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிட்டாங்க. அத்தை என்னைய மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அத்தை,
உங்களை எனக்கு பிடிக்காம இருந்தது முதல்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. என் பையன் நேத்து ஒரே விஷயத்துல எனக்கு புரிய வச்சுட்டான். நேத்து ஒரு தட்டை கொடுத்து உங்களுக்கு இதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றப்பயே என் மனசு உறுத்திருச்சு. நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, மன்னிச்சிருங்க அத்தை. இல்லம்மா, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. என்ன நீ பேசின வார்த்தை மட்டும் தான் எனக்கு ஒன்றுச்சு. மற்றபடி உன் மேல எந்த கோவமும் கிடையாது. அம்மா, நானும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தாம்மா அப்படி சொன்னேன். உன் மனசை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, நீ பாட்டியை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். மன்னிச்சிரு என்ன, உன்னே நான் என்னைக்கும் கைவிட மாட்டேம்மா. அதுல இருந்து அவங்க மருமகளும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமியாரை பாத்துக்கிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.